ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து இயற்கை ஓவியம் அப்படின்னு குறிப்பிடுறது என்ன அப்படின்னா 10 பாட்டு. பாட்டு பாடுற, அதாவது ஓவியம் வரைகிறப்போ பாட்டு பாடுவாங்க, இல்லை பாட்டு பாடிட்டே ஓவியம் வரைவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இயற்கை இன்பக்களம், அதுலேயே வந்து கலை அப்படிங்கிறது இருக்குது, கலித்தொகை. இயற்கை வாழ்வு இல்லம், ஸோ வாழ்வு இல்லம் இது ரெண்டையும் குறிக்கிறது வந்து திருக்குறள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு வர்றது வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை. இயற்கை தவம் அப்படிங்கிறதுனா மணி வந்து தவம் புரிஞ்சாரு, சீவக சிந்தாமணி. இயற்கை வந்து இயற்கை பரிணாமம் அப்படிங்கிறது நாமம். நாமம் யார்? ராமர். ஸோ கம்ப ராமாயணம். இயற்கை அன்பு, அன்புங்கிறது வந்து அதிகமாக வைக்கணும். ஸோ பெரிய பெரிய புராணம். இயற்கை இறையருள், ஸோ இறை அப்படிங்கிறத பற்றி, பக்தியை பற்றி பேசுகிறது வந்து தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.